வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இங்க அனுபவரை பேச அனுமதித்த இங்க இருக்கும் அனைவருக்கும் என் மனக்காண்ட நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமிய சேவை திட்டம் மூலமாக நான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துள்ளேன். இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, கண்டிப்பா இங்க வந்ததுல ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கு. நான் யார் அப்படின்ற விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. இங்க இருக்க பேராசிரியர்கள் மிக சிறப்பா சொல்லியிருப்பாங்க. இறைத்துகள்லாம் எப்படி வந்துச்சு, இறைத்துகள் எப்படி ஒரு கோலா மாறிச்சு. உதாரணத்துக்கு சொன்ன லட்டு பூந்தி வந்து லட்டு பூந்தி, அதாவது பூந்திய பிடிச்சதுனால லட்டு வந்துச்சு. அந்த மாதிரிதான் வந்து இந்த துணைகள்லாம் சேர்த்து ஒரு கோலா வச்சு அது பூமி வெடிச்சு ஒரு துணை கோலா நிலா எப்படி வந்துச்சுன்றத சிறப்பா சொன்னாங்க. அதாவது எனக்கு வாழ்க்கையில பல கேள்விகள் பல குழப்பங்கள் இருந்திருக்கு. பிரம்மஞான பயிற்சி பெற்றது மூலமா இதுல நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருக்கு. இதை சரியான முறையில் பயன்படுத்தி எல்லாரும் நல்லபடியா வரணும்னு சொல்லி வாழ்க்கணும். அதே சமயம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அப்புறம் இந்த தொழிலதிபர்கள், ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள், பணியாளர்களுக்கு கூட இதை வந்து சரியான முறை உபயோகிச்சுட்டா பரவாயில்ல. கண்டிப்பா உபயோகிச்சுட்டா பல சிக்கல்களை சமாளிக்கலாம். அதாவது வாழ்க்கையில சிக்கல்கள் வரும் தான், அதை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த சிக்கல்களை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சனம் கண்டிப்பா முக்கிய பங்கு வகிக்கும். இதை பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு தெரிஞ்சு சேர்க்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு சொல்லி சேர்க்கணும் என்னோட வேண்டுகோள். இதனால நம்ம பாரத செழித்து ஓங்கும், இந்தியா செழிக்கும், நம்ம பாரதம் சிறப்பாக முன்னேறி நடைய விளங்குறதுக்கு நம்ம அடுத்து நம்ம தலைமுறைகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு துணை புரியும். இந்த கிராமிய சேவை திட்டத்துக்கு நன்கொடை அளித்த கஸ்தூரி அம்மாவுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.